தென்றல் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 80, 90களில் இப்போ யூஸ் பண்ண ஒரு பொருளை பார்க்க போறோம். அது என்னன்னா மியூசிக் சம்மந்தம், இசை சம்மந்தப்பட்டது. அப்புறமா அது என்ன பொருள்ட்டு, அது வந்து எப்போ பார்த்தா ஜாலியாக சுற்றிக்கிட்டு பாட்டு கேட்குது. அதுக்கு ஒரு 4 செல்லு போடுவாங்க. நல்லா பெரிய பெரிய செல்லா, செல்லு பெருசாக இருக்கும். அது 4 செல்லை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு பீச்சில், ஆற்றுல, விளையாட்டு சுற்றி. அது 80, 70 இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு பொருள். அதில் வந்து நம்ம பாட்டை பதிவு பண்ணுறது, பாட்டை பதிவு பண்ணுறது, நம்ம பேசி பதிவு பண்ணுறது, அது எப்படி இருந்தாங்க, அது சந்தோஷமான ஒரு நாங்கள் பேசி பதிவு பண்ணுறது ஜாலியாக இருக்கும். சொல்ல முடியாத சந்தோஷமான வாழ்க்கை. அந்த மாதிரி சந்தோஷமானவங்க தான் இப்போ இந்த விஞ்ஞான இந்த காலத்தில் கிடையாது. அப்போ அது இருந்துச்சு. அது என்னன்னா பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் அப்படி இருக்கும். ஆனால் ரெக்கார்டிங், ஸ்டூடியோ போவோம் ரெக்கார்டிங் பண்ணுறது. இந்த பாட்டெலாம் ரெக்கார்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது ஒரு ஜாலியான அப்படி போகிறப்ப டேபிள் பார்த்து போயிடலாம், சந்தோஷப்படுவாங்க. 15 பாட்டு ஒரு கடிதம், ஒரு பாட்டு 2 பாட்டு 15 பாட்டு. அப்போ அந்த விடுதலை ராக்கும், நினைத்தாலை இனிக்கும், இந்த மாதிரி பாடலாம் இல்லை பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் பதிவு பண்ணி சந்தோஷமா கேட்போம். பயலுகளோட ஜாலியாக. இப்படி ஒரு விஷயம் இந்த கேட்பது, இந்த சந்தோஷத்தால இப்பெல்லாம் கிடையாது. அப்போ பதிவு பண்ணுறதே கிடையாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் எடுத்து பாட்டு கேட்டுறோம். அப்போ அப்போ கேட்க மாட்டோம், இதுதான் கேட்போம், ஜாலியாக இருக்கும். இது ஒரு எப்படின்னா இழிக்க முடியாத சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோங்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது, அதில் வாழ்ந்துருக்கோம். தேட்டரில் எடுத்துக்கிட்டு ஜாலியாக டேப் ஃபுல் சவுண்டு. நம்ம வீட்டில் தான் பெரிய டேப் ரெக்கார்டிங். அது ஒரு எப்படி சொல்கிறது, என்ன நிகழ்வுல எம்ஜிஆர் பாட்டு கேட்குறது, ரஜினி பாட்டு கேட்குறது, அப்புறம் நாகராணிப்பா பாட்டு பயங்கர சத்தம் வச்சு கேட்பாங்க. நாகராணிப்பா பாட்டு இந்த டிடி பேசுறது, இந்த மாதிரி பேசுறது பயங்கர சந்தோஷம் கேட்பாங்க. இப்போ இன்னொரு நிகழ்வு இருக்குது. டேப்பை போட்டுட்டு நம்ம பேசி பதிவு பண்ணுறது. எப்படி எப்படி பதிவு பண்ணணும்னா, ஏதோ பாட்டு பாடுறது. அப்போ அந்த பிரியாங்கிற படமாக வந்த பயங்கரமாக இருக்கும் பாட்டு. வீட்டில் வந்து கேட்டு சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவும் கிடையாது. அப்புறம் குரான், அல் குரான் வீட்டில் போடுவாங்க. அது வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த பிடிவி கேசத்தெல்லாம் சொல்லிட்டு தர்ஜுமா தமிழில் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யுது, அந்த கேசத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு கேசத்தை போட்டு கேட்குறது. அவங்க போனவங்க இது ஒரு இல்லையா ஒரு சந்தோஷம். அதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. சரி நேர்களே, நாளைக்கு ஒரு பழமையான ஒரு விஷயம், அதை பற்றி நாளைக்கு பேச உங்களுக்கு ஏக சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்.